போனதே டைம் பண்ணதே தெரியல. நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன். ரமேஷ் திலக்கு ரெண்டு, அப்புறம் பக்ஸ். திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யாரு ஏதாவது 60 வர போறாங்கன்னு நினைச்சிட்டு பக்ஸ் தான். அப்புறம் விவேக் பிரசன்னா, வையாபுரி, அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் ஒர்க் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே வந்துடுறேன். அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும், பட் வந்துடுறேன். அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய படம், இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது. பட் இமானா ஒரு கேரக்டராக பிடிக்கும். இமான்னா அது நைஸ் கேர், அது ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் இமான், ஐ லவ் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 11th ஃபெயிலு. அதனால் எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைல் இப்போ இந்த நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாது வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து 11th ஃபெயில் தான். ஸோ என்னோட அதிக படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். 12th அப்பா அப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது அந்த டைமில் யாருமே 11th ஃபெயிலே ஆக மாட்டாங்க. 10th கஷ்டம், 11th ஈஸியாக ஃபெயில். ஏன்னா 11th பாஸ் ஆகிட்டு 12th போயிடுவாங்க. அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்கள். ஸோ அதனால் நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே 12th போயிடும். எப்படியா 12th காலேஜா ஐயோ அப்படியெல்லாம் தோணும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல, நான் வரல நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற. நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும், அவங்களாம் எவ்வளோ படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும்போது சொல்லிட்டுக்கு அப்புறம் தெரியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை இருக்குது எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம எல்லாம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுறதில்ல. எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம மூளை கேட்ட அளவு சொல்லுவேன், அவ்வளோ. அதே மாதிரி பேரரசு சார் படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி நானும் ஃபேன் அவங்க படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் இந்த படம் அது அவர் வேற மாதிரி சொல்லுவார். திருப்பாச்சி நீங்கள் சார் திருப்பாச்சி சிவகட்டம் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிகிட்டே இருப்பார். யார் அந்த படம் அப்போ பேர் நமக்கு சொல்லியிருக்கேன். அப்போது விஜய் தெரியும் இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன், உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார், உங்கள் படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். 2 படம் சூப்பர் அதனால். அப்புறமா ராபர்ட் பெரிய பூபதி நம்ம ஆளுங்களா 2 பேர் ஜாலியாக கூப்பிடுவார் பவர்ஃபுல்லாக அப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கும். தினில் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில். அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போகும். இங்கே எடிட்டர் நான் பார்க்க முடியல, அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான். இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம். நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். கோவப்படணுன்னா நான் பார்த்து சும்மா இருக்கிறேன். பட் அவர் மேலே கொஞ்சம் சில வாட்டியெல்லாம் கோவப்படுவேன். எனக்கு படம் விஷயத்துக்காக இல்லை, சும்மா நம்ம ஏன்னா நமக்கு பிடிச்சாரு, அதனால் அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிடும். அவங்க 2 பேரும். ஜோபி சார் ஈஸ் ஆல்சோ, அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேரும். ஆமாம், அந்த நட்பு வேற ரேஞ்சு நட்பு, கிரேட். 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை அவங்க கூட. அதுக்கப்புறம் வேதிகா, அப்பா என்ன ஹார்ட் ஒர்க், நல்ல ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும். இந்த ப்ராம்ப்ட்டு இதெல்லாம் கிடையாது. இல்லை இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போத்துலேருந்து. இல்லாட்டி பாலா சார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா தெரியும்ல எவ்வளோ கிரேட் சூப்பர். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா, குட், வெரி குட். வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு மதிப்பு எல்லாருமேலேயும் அவங்களுக்கு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, கிரேட் ஒர்க்கிங். நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். செப்டம்பர் 27 படம் பேட்டர் ஆப் ரிலீஸ் ஆன். தேங்க்ஸ் டு சங்கர் சார். ஏன்னா இந்த பேட்டர் ஆப் பாட்டை எழுதுனது அவர் தான், அதனால தான் இங்கே வந்தது. தேங்க்யூ சங்கர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக். ஸோ அவங்க 2 பேருக்கும் அவரோட
இந்த இந்த பாட்டுக்கு காரணமான அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி தேங்க்யூ, நன்றி, வணக்கம். I do understand human language, I understand love, I understand passion, and I do believe that with that this film can be a super duper hit. And God bless you all, and God bless everybody who made this film, and thank you so much, and please support the film. Mwah, love you. இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து பேட்டர் ஆப் நம்ம ஃபிலிம்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ஃபேஸஸ் தட் ஐ ரெகக்னைஸ் சின்ஸ் இயர்ஸ் அண்ட் உங்கள் ஸ்மைல் எல்லாம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஸோ வார்ம் அண்ட் வெல்கம் ஹியர் இன் சென்னை. ஸோ ரொம்ப நன்றி டு தி என்டையர் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அஃப்கோர்ஸ் இங்கே வந்திருக்க கெஸ்ட், பேரரசு சார் and everybody, all the artists, technicians of Peter App. I'm really honored to be here with you all on this dais talking about our film. Peter App 27 September release ஆகப்போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய டைம் அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிலிமில். யூனோ நடுவில் ஜாஸ்திக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபில்ம்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் இந்த ஃபில்மில் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் வித் பிரபுதேவா சார். யூனோ எப்போவுமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபுதேவா சார் கூட நடிக்கணும், அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா. ஸோ ஃபைனலி தட் ஹஸ் கம் த்ரூ. அண்ட் always I used to dance to Mukabla, Kadalan, Sapne songs, you know, in Bombay. And rumba santoshma irukku that today I am getting to finally be in the same frame as him, and that comes with a lot of responsibility. And I feel very honored to be sharing screen space with him. Nariya rehearsals ella panne so that he doesn't have to do many takes because of me. So I'm really happy to share screen space with him. Enoda North friends rumba santoshapataanga that I am acting with Prabhudeva sir. Yadukna ellarku theriyum only Indian superstar kadiyadu, or world icon, world legend na solla. Any corner of the world he goes, there is so much love, respect, reach, recognizability, and you know, they just admire him so much. So I'm really thrilled to be sharing space with him. I can go on and on but thank you so much sir for letting me be a part of this film and to let me work with you. Blue Hills has produced Peter App, and I think it's so important for a film to have the quality that it deserves, and Joby sir has really left no stone unturned in the film. Enna venu andha madri or large scale grandeur koduthirukanga. Edume compromise pannama, you know, he has really brought this film to the level that it is today. So all thanks to Joby sir, and welcome to Tamil film industry, Blue Hills and Joby sir. Of course, the captain of our ship, S.J. Sinu sir, he has a very refreshing take on movie making. Rumba or a unique or a different, you know, he has an approach and portrayal. I found it so refreshing, and Peter App is, you know, going to be a proof of that, where the audience is going to enjoy every scene, every song, and rejoice when the film releases. So thank you Sinu sir for making Peter App what it is today, and of course Mrs. Riya Sinu, who stood behind him like a rock. she was fantastic. Peter App, I think in the film one of the main lead character music play pandrathu. So you know, I have to like really appreciate and be grateful to Iman sir for giving such fantastic music. And it's just not ஒரு சாங் ரெண்டு சாங் கிடையாது. இந்த படத்தில் எல்லா சாங்ஸ்
ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. Iman sir for giving us fantastic songs to dance to. Our DOP Jitu sir, the entire media, PRO Yuvraj for having this kind of great support from the entire media, and hope to see you guys soon. So please go watch Peter Rap on September 27th. Lots of love. படத்தோட பேர் எல்லாமே எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது. வார்ம் வெல்கம் ஃப்ரம் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஜோபிபி சாங். ஸோ படத்தோட இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை 2 சாங்ஸு ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சிச்சுவேஷன். என்னென்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே வந்து மாஸ்டரோட ஒரு கதை சொன்னேன். அது இத்தனை பர்ஃபெக்டாக இந்த ஒரு இடத்தோட இந்த ஆடியோ லான்ச் வர வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்லாத அப்படியே கடவுளை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கடவுளுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த இன்ன வரைக்கும் உள்ள ட்ராவலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான். என் நண்பன் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோபிபி சார். இந்த ஆள் இல்லைன்னா இந்த ஆடியோ லான்ச் இல்லை, இந்த லைட் இல்லை, ஆங்கர் இல்லை, நீங்கள் யாரும் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக எல்லாமே நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட் சொன்னாலும் நோ என்ன வேடு இல்லாத இந்த படத்தோட இந்த டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரிதிங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அப்புறம் வேறு அது எல்லாம் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்கிறதுக்காக டைம். பிகாஸ் என்னென்னா இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் என்னன்னா எந்த மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஆக்டரு ஆக்சுவலாக எனக்கு இப்போ நம்ப முடியல. எப்படி என்ன என் மேலே எது டேலண்ட் எதுக்கு முன்னாடி எதுவும் தெரியல, என் பாஸ்ட் எதுவும் தெரியல. ஒரு நாள் வந்து கதை சொன்னேன், ஓகே சின்னும் அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட வா, நானும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்கிறதுக்காக வந்தேன். ஸோ அந்த டைமில் நான் அந்த தினில்கிட்ட கேட்டேன், ஏன்னா இது எப்படி தெரியும் இந்த மாதத்துக்கு நம்ம லாங்குவேஜும் தெரியல. ஸோ இல்லை சேட்டா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே நாங்கள் 2 நாள் கூட அந்த ஒரு கேரவானில் இருந்த கதை சொன்னேன். ஃபஸ்ட் டே அந்த ஆளோட பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஆள் வந்து ஒரு கதை சொல்லும்போது எப்படி அது அக்செப்ட் பண்ணணும்னு அந்த ஆளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதுக்காக இந்த டைம் மாஸ்டரோட டைம், அந்த மாஸ்டர் தானே இந்த படத்தோட மெயின் ரீசன். இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாஸ்டர் தானே இந்த படத்துக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டைமில் எனக்கு மாஸ்டரோட ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இந்த 60-65 நாள் டோட்டலாக இந்த ஷூட்டிங் இருந்தேன். 65 days டோட்டலாக ஒரு பையனை எப்படி அந்த வீட்டில் பார்க்கணும் அது மாதிரி கேரிங்காக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும் அந்த பாசம் எப்படி இருக்குன்னு. இந்த டே வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல, ஒரு பிரதர் மாதிரி அல்ல, ஒரு பையன் மாதிரி அப்படியே வந்து காலையில் வந்து அப்படியே ஜாலியாக ஷூட்டிங் எதுவும் டென்ஷன் இது வரைக்கும் தராத ஒரு ஆள். ஸோ அதுக்காக அந்த ஆளை பற்றி பேசும்போது ஒரு டே மொத்தம் எடுத்தாலும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அதுக்கப்புறம் இல்லை 2 ஆள் தான் படத்தோட ஃப்ளேவர். பிகாஸ் என்னென்னா ஒன்று வந்து பிரபுதேவ மாஸ்டர், அந்த அவரோட நடிப்பு ஆட்டோ. இந்த படத்தோட டேக்லைன் தானே பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டு. அந்த மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கும்போது நான் சொன்னேன், மாஸ்டர் இந்த தான் டேக்லைன். இந்த படத்தில் ஃப்ளேவரும் 99 இல்லை 100% இமான் சார் தான் நான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரீரெக்கார்டிங் ஆனல மியூசிக் ஆனல நீங்கள் பார்த்து இப்போ 3 சாங் மட்டும்தான். இதில் டோட்டலாக ஒரு 10 சாங் இருக்குது. 10 அல்ல ஆக்சுவலாக 10க்கு மேலே இருக்குது, சின்ன சாங்ஸ் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஃப்ளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இமான் சார். அப்புறம் வந்து என் ஃபேவரட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்து வேதிகா வந்து ஆக்சுவலாக வெரி குட் ஆக்ட்ரஸ் அண்ட் குட் டான்ஸர். இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு வேதிகா பிரபுதேவ மாஸ்டர் காம்போ வரும்போது தானே. அப்போ எவ்வளோ ஒரு நாள் கூட எது கஷ்டம் இல்லாத அப்படியே என் கூட கோஆப்ரேட் பண்ணி வேதிகா இருக்குது. அப்புறம் சன்னி ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கிடச்சிது. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணிய டைமில் சன்னி வாஸ் வெரி பிஸி. பட் பிரபுதேவ மாஸ்டர் கூட ஒரு படம் இருக்குன்றதுனால என்ன பிஸி இருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் சன்னி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரஜினி ஆல்சோ.